இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கொடாக்கோட RGB S2500 RGB ஸ்டிக் லைட். இது வந்து ஒரு இது கூட என்னெல்லாம் வருதுன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும், ஒரு கிரிட் வந்துருதுங்க. குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இருக்கு பார்க்கலாம். இது கூட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துட்றாங்க, ஒரு கிரிட்டு, ரிமோட் ஒன்று கொடுத்துட்றாங்க, சார்ஜிங் அடாப்டர் ஒன்று கொடுத்துட்றாங்க, AC to AC சார்ஜிங் அடாப்டர் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஓகே, லைட் பார்த்துடலாம். இதாங்க அந்த லைட்டு. ஸோ இதாங்க அந்த லைட்டு. லைட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இது எதனால நான் அப்புறம் சொல்கிறேன். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு உள்ளே பார்த்துக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் இன்னொன்று உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆன் ஆஃப் பட்டனுங்க. இந்த ஆன் ஆஃப் பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைட் எரியும். இதில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் இதில் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்காங்க. இந்த கனெக்டிவிட்டி டிஸ்கனெக்டாக இருக்கும். இதை நம்ம மாட்டினா மட்டும்தான் இந்த கனெக்டிவிட்டி ஆகும். திருப்பியும் ஆன் பண்ணுறதுக்கு மேலே ஒரு சுவிட்ச். இதில் மொத்தம் 2 பட்டன்ஸ் தான் ஒர்க்கிங்க. ஒன்று மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனு மேலே கீழே மாறும். அப்புறம் இந்த டயல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த மெனுவில் இருக்கும். இப்போ பிரைட்னஸில் இருந்துச்சுன்னா பிரைட்னஸ் கூடி குறையும். நீங்கள் டயல் பட்டன் ப்ரெஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு தடவை மெனு அமைக்கிட்டிங்கன்னா அந்த கெல்வின் மோட் நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் இந்த பட்டனில். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு அந்த 3 டயல் கொடுத்துருக்காங்க. மேலே கீழே போகிறதுக்கு 3 டயல் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம நார்மல் ஒயிட் அண்ட் வார்ம் கெல்வின் கொடுது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கலர் சிங்கிள் கலர் நம்ம செலக்ட் பண்ணுறோம்ல. இப்போ வந்து இப்போ மஞ்சள் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு தடவை மோட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மஞ்சளே நம்மளுக்கு வந்து நார்மலு, அப்புறம் அந்த நம்ம திக் மஞ்சள், அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த சேச்சுரேஷன் கூட்டி இதில் குறைச்சிக்கலாங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் இதில் இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்டிக் லைட்டில் வர ஆப்ஷன் மட்டும்தாங்க. இதில் 15 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த தண்டர், அப்புறம் வந்து டிவி, SOS, அப்புறம் ஆம்புலன்ஸு, கேண்டிலு, இது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 15 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபயர் ஒர்க்ஸ், லூப் அப்படின்னு ஒரு 15 மோட்ஸ் நார்மலாக ஸ்டிக் லைட்டில் வர பேசிக் 15 மோட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் வந்து மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லூப்பும் அந்த இது எத்தனை செகண்டுக்கு ஒரு தடவை அந்த லூப் மோட் மாறணும், 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை மாறணுமா, இல்லை 1 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை மாறணுமா, நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நார்மலாக திருப்பி நீங்கள் இது கெல்வின் வரணும்னா இந்த பட்டனை லாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கெல்வின் வந்துடும். இது சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது லைட்டு. ஆனால் லைட் ஹெவியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லைட் ஹெவியாக இருக்குது. எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன், இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, இந்த கேபிள் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் உங்களுக்கு தெரியுதா, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இது ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி தனியாக கழட்டிக்கலாங்க. இதில் ஒரு மெயின் பெனிஃபிட்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ மற்ற லைட்டை கம்பேர் பண்ணுற பொறுத்த வரைக்கும் இந்த லைட்டில் பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் நார்மலாக இந்த பட்ஜெட்டில் நீங்கள் லைட் வாங்குனீங்கன்னா பிரைட்னஸ் கம்மியாக இருக்குதுன்னா அதை விட இதை கம்பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஒரு பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனாலேயே பேட்டரி கொஞ்சம் ஹெவி கெப்பாசிட்டியை கொடுத்துருக்காங்க பேட்டரிக்கு. ரெண்டாவதுல பேட்டரி கலர் ஆப்ஷன் எதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு 1 மந்த்தோ இல்லை ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸு இல்லை ஒரு 2 மாதம் நம்ம ஆர்டர் போகலை, இல்லை நம்ம ஃபேமிலி டூர் போகிறோம், எங்கேயாவது நம்ம போயிருக்கோம், ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்னீங்கன்னா இந்த பேட்டரி நீங்கள் தனியாக கழட்டி வச்சுக்கலாங்க. இந்த பேட்டரி நீங்கள் தனியாக கழட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த பேட்டரி நம்ம கேமரா பேட்டரி மாதிரி நம்ம தனியாக கழட்டி வச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த பேட்டரியோட லைஃப் கூட கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆர்டர் போல பேட்டரி நம்ம கேமராக்குள்ளேயே போட்டோம்னா கேமரா பேட்டரி என்ன ஆகும், கொஞ்சம் பல்ஜ் ஆகும், இல்லாட்டி அந்த பேட்டரியோட லைஃப் கம்மியாகும். அதை நம்ம கழட்டி வெளியே வச்சா மட்டும்தான் அந்த பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி தான் இந்த இதுலையும் மித்த லைட் கம்பேர் பண்ணும்போது இன்பில்ட் பேட்டரினால என்ன ஆகும்னா நம்ம அந்த பேட்டரி ரிமூவ் பண்ண முடியாது. கண்டிப்பான முறையில் அதை ஆஃப் பண்ணி வேணும் வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணி வச்சாலுமே அந்த பேட்டரியோட பவர் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அது கொஞ்ச நாளில் என்ன ஆகுனா பேட்டரி சேஞ்ச் பண்ணுற சிச்சுவேஷன் வரும். அதை நான் நிறைய இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் அந்த இஷ்யூ வராதுங்க. ஏன்னா பேட்டரி நம்ம தனியாக கழட்டி வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா ஈஸியாக மாட்டிக்கலாம். அதில் இது ட்விஸ்டிங் தான். ஜஸ்ட் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். அவ்வளோதான். திருப்பி நம்ம இந்த கேபிள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் இதுக்கும் இந்த கனெக்டிவிட்டி இருக்கும். இதில் மொத்தம் 2 கனெக்டிவிட்டி. ஒன்று இந்த கேபிள் எடுத்துகிட்டு ஆன் பண்ணணும், கேபிள் போட்டுட்டு ஆன் பண்ணணும், இல்லை கேபிள் எடுத்துட்டிங்கன்னா அந்த கனெக்டிவிட்டியே இருக்காது. அது போக உங்களுக்கு பேட்டரி கல்ட்ரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப சேஃப்டி மெஷர் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் இந்த லைட் நம்ம கூட வர மாதிரி இதை நம்ம வச்சுருக்காங்க. ரெண்டாவது இதில் என்னன்னா 6 months வாரண்டியோட, இந்த பட்ஜெட்டில் 6 months வாரண்டியோட நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4 கூலிங் ஃபேன் இருக்குங்க. இந்த 4 கூலிங் ஃபேன் வந்து நான் சொன்ன மாதிரி லைட்டு கொஞ்சம் பவர் ஜாஸ்திங்கிறனால 4 கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. 4 கூலிங் ஃபேன் கொடுத்தனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா
அந்த ஹீட்டிங் இஷ்யூ நம்மளுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க. இந்த ஹீட்டிங் இஷ்யூ கண்ட்ரோல் ஆனதுனால நம்மளுக்கு என்னன்னா லைட் வந்து சில லைட் என்ன ஆகும்னா அந்த பிரைட்னஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து கம்மியாகாது. இதை நம்ம கழட்டிக்கலாங்க. இந்த பேக் டோர் நம்ம கழட்டிட்டு இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கிரிட் கொடுத்துருக்காங்க. கிரிட் வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நார்மலாக இந்த லைட் நம்ம இப்படி வச்சு நம்ம ஆன் பண்ணுறோம்னா லைட் வந்து ஸ்ப்ரெட்னஸ், அதாவது நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அடிக்கிறோம் அப்படின்னீங்கன்னா லைட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் வெளியே. இது ஸ்ப்ரெட்னஸ் கம்மி பண்ணுறதுக்கு என்ன ஆகும்னா இப்போ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி இதை போடுறேன், கிரிட்டை நான் மாட்டிடுறேன். கிரிட் மாட்டுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிரிட் மாட்டிடுவோம். சொன்ன மாதிரி இந்த கிரிட் மாட்டுறது ரொம்ப ஈஸி தாங்க. இது ஜஸ்ட் மாட்டிட்டு உங்களுக்கு லைட் ஸ்ப்ரெட்னஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறப்போ இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு அந்த ஸ்ப்ரெட்னஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது நமக்கு லைட் கிரிட் மாட்டாதப்போ இருக்க அந்த ஸ்ப்ரெட்னஸும் கிரிட் மாட்டினா அந்த ஆப்ஜெக்ட் மேலே மட்டும்தான் அந்த லைட்னஸ், அந்த லைட் வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக விழும். இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்போ நம்ம அந்த ஒரு பிரைடல் எடுக்கிறோம், பிரைடல் அப்புறம் வந்து பேபி ஷூட் எடுக்கிறோம், லைட் ஸ்ப்ரெட் ஆகாமல் அந்த ஆப்ஜெக்ட் மேலே மட்டும் கரெக்டாக அடிக்கும் போது இன்னும் நம்மளுக்கு அந்த ஈவன் மோர் இப்போ இந்த கேமரா ஃபுல்லாக இந்த லைட்டிங் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறனால பிக்சர் கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் கூடும். ஜஸ்ட் இது எடுக்கிறது ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. அப்போ வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதும் டக்குன்னு நம்ம இதில் எடுத்துட்டோம்னா ரிமூவ் ஆயிடுவாங்க. ஜஸ்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப ரீயூஸ்ஃபுல்லாக கொடுக்குறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதில் இந்த கூலிங் ஃபேன் நல்லா இருக்குது, கிரிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது கூலிங் ஃபேனு, லைட் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த கிரிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பேட்டரி கலெக்டர் ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேட்டரி கலெக்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம சேர்த்து பார்க்கும்போது இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இந்த லைட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் 6 months வாரண்டியோட கொடுக்குறாங்க. இந்த லைட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சீக்கிரமே அப்டேட் பண்ணலாம். இது போக ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டெப்ஸ் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.